எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, அதாவது மக்களே, சிபிஐ விசாரணைக்காக அழைக்கப்பட்ட திரு விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணை முடிஞ்சோன்னா சென்னைக்கு வந்து கிளம்பிட்டாங்க. உடனே திமுக ஆளுங்கட்சியிலிருந்து ஒரு குரல், ஒரு புது அடிமை வந்துச்சு, புது அடிமை டெல்லிக்கு போயிருக்குது, பிஜேபியோட புது அடிமையா. அதாவது விஜய் அவர்களை பிஜேபியோட புது அடிமைன்னு சொன்னீங்கன்னா, அதை நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தேன். உங்க ஆளு, உங்களுடைய அமைச்சர் திரு நேரு ஐயா வந்து 1000 கோடிக்கு மேல லஞ்சம் வாங்கின வழக்கில் எல்லாமே ப்ரூஃப் பண்ணி அமலாக்கத்துறையிலேருந்து உங்களுக்கு வந்து லெட்டர் அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க தமிழக டிஜிபிக்கு. எதுக்கு? எஃப்ஐஆர் போட சொல்லி. நீங்க நேர்மையான ஆட்சியை, மக்களுக்கான ஆட்சியை, மக்களுக்கான நல்லாட்சியை கொடுக்கக்கூடிய அரசா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க கட்சியில வந்து ஒருத்தர் தவறு பண்ணியிருந்தா கூட அவரையும் வந்து நீங்க என்ன பண்ணணும்? அவர் மேல வழக்கு பதிவு பண்ணி எஃப்ஐஆர் போடணும்ல. நீங்க ஏன் போடல சொல்லுங்க? இதுதான் மக்களுக்கான அரசா? மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய அரசா? அதாவது மாற்று கட்சியிலேயோ இல்லை எதிர்கட்சியிலேயோ இல்லை வெளியாள்கள் வந்து யாரு ஏதாவது பண்ணனா உடனே வந்து அவங்க மேல வந்து சட்டம் பாயுதுல. அப்ப உங்க கூடவே இருக்கக்கூடிய, இத்தனை வருஷம் உங்க கூட டிராவல் பண்ணக்கூடிய திரு கருணாநிதி ஐயா அவர்களிலிருந்து இப்ப முக ஸ்டாலின் ஐயா வரைக்கும் கூட இருக்கக்கூடிய திரு நேரு ஐயா அவர்கள் வந்து லஞ்சம் வாங்கினதை ப்ரூவ் பண்ணிட்டாங்கல்ல அமலாக்கத்துறை. இன்னும் ஏன் வந்து நீங்க வந்து நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்க? இல்ல கேட்கறேன் நான். அப்ப உங்களுடைய ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களா இருக்கட்டும், எம்எல்ஏக்களா இருக்கட்டும், வார்டு கவுன்சிலர் முதற்கொண்டு தப்பு பண்ணலாம், ஊழல் பண்ணலாம், லஞ்சம் வாங்கலாம், கொள்ளையடிக்கலாம். அவங்க மேல எல்லாம் வந்து எந்த ஒரு வழக்கும் பாயாது. நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. ஆனா மற்றவங்க மேல இருப்பீங்களா? ஏங்க இதெல்லாம் எந்த வகையில நியாயம்? நீங்க சொல்லுங்க மக்களே. திமுக ஆளுங்கட்சி பண்றது நியாயமான விஷயத்தை பண்றாங்களா? சொல்லுங்க. சட்டம் தன் கடமை செய்யும்னா சட்டங்கிறது எல்லாத்துக்கும் சமமானது. யார் தப்பு பண்ணாலும் சரி. ஒரு குடும்பத்துல ஒரு அப்பா இருக்காரு, குடும்ப தலைவர் இருக்காரு, அண்ணன் தம்பி தங்கச்சி யார் தப்பு பண்ணாலுமே குடும்ப தலைவர் வந்து தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? தண்டிக்கணுமா இல்லையா? சொல்லுங்க நீங்களே. அவங்க தண்டிக்க மாட்டாங்களா? மற்றவங்களையே காரணம் காட்டுவாங்களா? உடனே விஜய் அவர்கள் வந்து டெல்லி போனோன்னா அவரு வழக்கு விசாரணைக்காக அழைச்சாங்க, போனாரு. இதுல என்ன தப்பு இருக்குது? ஏன்னா விஜய் அவர்கள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இவர் தான் கொலையாளின்னு ப்ரூவ் பண்ணாங்களா? கொலையாளி யாருங்கிறது உங்களுக்கு தெரியும், உலகத்துக்கே தெரியுங்க. சரியான விஷயத்தை மட்டும் நீங்க பேசுங்க. உங்களுக்கு பேசுறதுக்கு, விஜய் பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு வந்து வேற எதுவுமே காரணம் கிடைக்கல. இது உடனே ஒரு நொண்டி சாக்கு ஒன்று கிடைச்சிச்சு. விஜய் அவர்கள் வந்து பிஜேபியோட பி டீம்னு. நீங்க திருட்டுத்தனமா வந்து பிஜேபியோட மறைமுக உறவு வச்சிருக்கீங்களே, கள்ள உறவு வச்சிருக்கீங்களே, அப்ப நீங்க எந்த டீம்னு உங்களை சொல்றது? சொல்லுங்க. மக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தக்க தண்டனை